நியூஸ் 18 சேனல்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். போதைப் பொருள் விஷயமாக வந்து மராத்தான் நடத்துகிறது வந்து முக்கியமாக விழிப்புணர்வு வந்து தமிழ்நாடு முழுசும் தேவை. முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தன்னுடைய ஃபஸ்ட்டு அஜெண்டாவாக போதைப்பொருள் ஒழிப்பில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து கையில் எடுத்து அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. அதில் வந்து ட்ரக்ஸை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஆக்சுவலாக பிரேசிலில் வந்து ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது அன்றைய இருந்த அரசு வந்து ஃபுட்பாலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் அது கொண்டு போய் சேர்த்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் நடத்தினாங்க. பிரேசில் வந்து ஃபுட்பாலில் வந்து சிறந்து விளங்கிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஸ்போர்ட்ஸை நோக்கி போனாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள் வந்து ட்ரக்ஸ் இல்லாத தமிழ்நாடு. அதில் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து எல்லா கிராமத்துக்கும் எல்லா நகரத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க சொல்லியிருக்காரு. விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன தேவைகள், இங்கே என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுடைய மனதளவில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் இங்கே எல்லாமே டயட்லேருந்து எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எப்படி வந்து ட்ரைனிங் சிஸ்டத்தை மாற்றணும்னு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸை நோக்கி வரக்கூடிய ஒரு கல்ச்சரை உருவாக்கும். ஸ்போர்ட்ஸை நோக்கி வரும்பொழுது அவங்க வந்து ட்ரக்ஸை வந்து விட்டுட்டு வர முடியும். கண்டிப்பாக அந்த இளைஞர்களுடைய சக்தியை ஒருமைப்படுத்தும். ஒரு இளைஞர்களுடைய உடலும் மனமும் உறுதியாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல தமிழ்நாடு உருவாகும். அதுக்கு நியூஸ் 18 வந்து ஃபஸ்ட்டு மராத்தான் நடத்துகிறாங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.